Hello students, today we see electronic configuration of central metal atom in octahedral complex compounds and some calculations based upon electronic configuration. First நம்ம electronic configuration in complex compoundsல எழுதணும் அப்படின்னா which type of ligand is present in the complex compoundங்கிறது நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டாக இருந்தாலும் வீக் ஃபீல்ட் லிகாண்டாக இருந்தாலும் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகே, இன்னும் வந்து இப்போ வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் நமக்கு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இது வந்து நார்மல் டி ஆர்பிட்டால்ஸ் வந்து டீஜெனரேட் டி ஆர்பிட்டால்ஸாக இருக்கும், அதாவது சேம் எனர்ஜி லெவலில் இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் வந்து இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை வந்து டீஜெனரேட் சொல்லிக்கலாம். டி ஆர்பிட்டால்ஸ் அதாவது இன் சேம் எனர்ஜி லெவலில் இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் வந்து இந்த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை வந்து அப்ரோச் பண்ணும் பொழுது இது வந்து ஸ்ப்ளிட்டிங் நடக்கும். இன்டூ 2 செட்ஸ் ஆஃப் ஆர்பிட்டால்ஸாக ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேயா, இது வந்து ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டேன். இஜி ஆர்பிட்டால்ஸ் மேலே ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகும், இந்த T2G ஆர்பிட்டால்ஸ் வந்து லோவர் எனர்ஜிக்கு போகும். ஓகே, இந்த கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி இருக்குல்ல, டெல்டா நாட், இது ஆக்டாஹெட்ரல் காம்ப்ளெக்ஸுங்கிறதுனால இந்த நாட் போடுறோம். இது வில் பி மோர் தேன் பேரிங் எனர்ஜி. அதனால் நம்ம வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃபில் பண்ணும் பொழுது இது வந்து ஹன்ஸ் ரூலை இது ஃபாலோ பண்ணாது. ஏன் அப்படின்னா பேரிங் எனர்ஜி வந்து கம்மியாக இருக்குது. இந்த இது எனர்ஜி எலக்ட்ரான் அதாவது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி வந்து அதிகமாக இருக்கிறதுனால நம்ம எலக்ட்ரான் வந்து இங்கே போய் ஃபில் பண்ணுறதுக்கு பதிலாக இங்கே கம்ப்ளீட்டாக பேர் ஆனதுக்கு அப்புறம் தான் எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகும். அதாவது இங்கே வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கும் பொழுது டோன்ட் ஃபாலோ ஹன்ஸ் ரூல். ஓகேங்க, அந்த இதுவே வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்துச்சுன்னா இது வந்து ஸ்ப்ளிட்டிங் வில் பி லெஸ் தேன் இந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டை விட இது ஸ்ப்ளிட்டிங் கம்மியாக இருக்கும். T2G இது நான் உங்களுக்கு கிளியராக அந்த சாப்டரில் ஸ்பெக்ட்ரோகெமிக்கல் சீரீஸில் வந்து நான் உங்களுக்கு கிளியராக எடுத்திருக்கேன். இதை பார்க்காதவங்க அதை பார்த்தீங்க உங்களுக்கு கொஞ்சம் புரியும், ஈஸியாக இருக்கும். அதாவது இங்கே இஜி ஆர்பிட்டால்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி இருக்குல்ல, இது அதாவது டெல்டா நாட் வந்து லெஸ் தேன் பேரிங் எனர்ஜி. ஓகேயா, அதனால இது வந்து ஃபாலோ ஹன்ஸ் ரூல். இங்கே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதும் பொழுது இட் ஃபாலோ ஹன்ஸ் ரூல். ஓகே, அதாவது கம்ப்ளீட்டாக 5 ஆர்பிட்டால்ஸும் ஹாஃப் ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் பேரிங் நடக்கும். அது ஹையர் எனர்ஜி லெவல்லையும் ஹாஃப் ஃபில்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் இங்கே லோவர் எனர்ஜியில் இது பேரிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகேயா, இது இப்போ வந்து நம்ம எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஓகேயா, இப்படி நீங்கள் காலம் பிரிச்சுக்கோங்க. இப்போ வந்து நார்மல் கம்பேர் பண்ணுறோம். இங்கே வந்து இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்துச்சுன்னா இங்கே கேல்குலேஷன்ஸும் இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போட போகிறோம், பார்த்துக்கலாம். ஓகே, இங்கே வந்து நார்மல் ஃப்ரீ அயான். ஓகே, அதில் எப்படி இருக்கணும் இது கம்பேர் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் நார்மல் மெட்டல் அயான், இங்கே வீக் ஃபீல்ட் லிகாண்ட். ஓகே, இப்போ இதில் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இதில் நமக்கு எப்படி இருக்கும் T2G EG, இங்கே டி ஆர்பிட்டால்ஸ் இருக்கணும். ஓகேங்க, இங்கே T2G EG ஆர்பிட்டால்ஸ் போட்டுக்கலாம். இங்கே கேப் அதிகமாக இருக்கும், இங்கே கேப் கம்மியாக இருக்கும். இது ஃபாலோ ஹன்ஸ் ரூல், இட் டஸ் நாட் ஃபாலோ ஹன்ஸ் ரூல். ஓகே, இதுவும் ஃபாலோ ஹன்ஸ் ரூல். நார்மல் வந்து ஹன்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணும். உங்களுக்கு அப்படியே இந்த வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கும்போது அப்படியே நார்மல் ஃப்ரீ அயான் மாதிரியே தான் இருக்கும் இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனும். இப்போ நம்ம இதில் எப்படி எழுதலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இதோட இது டி ஆர்பிட்டாலில் எத்தனை ஆர்பிட்டால்ஸ் இருக்குது, இதில் வந்து 5 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது. ஓகேயா, இதில் வந்து 3 இருக்குது, இதில் 2.
இதில் 2 இருக்குது. ஓகேங்க, இப்போ நம்ம ஆரம்பிக்கலாம். இப்போ வந்து எப்படி இது நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறது. இப்போ ஃபஸ்ட்டு D1 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி போட போகிறோம். ஓகேங்க, இதில் வந்து D1 வந்து இங்கே வந்து லோவர், நம்ம ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இது வந்து இங்கே கம்ப்ளீட்லி ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் மேலே போகும். ஓகேங்க, அப்போ இங்கே T2Gயில் 1 இருக்கும், EGயில் 0 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஓகே, இங்கே T2Gயில் 1, EGயில் 0, ஏன்னா 1 எலக்ட்ரான் தான் இருக்குது. அப்போ இதில் எப்படி இருக்கும், எலக்ட்ரான்ஸ் வந்து இங்கே எப்படி ஃபில் ஆகிருக்கும், 1 எலக்ட்ரான் இருக்கும் ஒரு ஆர்பிட்டாலில். இங்கே 1 எலக்ட்ரான் இருக்கும், இங்கே 1 எலக்ட்ரான் இருக்கும், இங்கே 0 0. ஓகேங்க, அடுத்தது நமக்கு D2 ஆர்பிட்டால்ஸ். D2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் D2க்கு போடலாம். ஓகேங்க, D2க்கு போட்டோன்னா இங்கே T2G2 EG 0, இங்கே T2G2 EG 0. ஓகேங்க, இங்கே ரொம்ப கேர்ஃபுல்லாக போடுங்க, ஈஸியாக ஆயிரும். அப்புறம் இங்கே வந்து எப்படி இருக்கும், ஒரு எலக்ட்ரான் இன்னொரு ஆர்பிட்டலில் வந்து ஹன்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணியிருக்கோம். இங்கேயும் ஹன்ஸ் ரூலை தான் அப் டு 3 எலக்ட்ரான்ஸ் வரைக்கும் ஃபாலோ பண்ணோம். ஓகேயா, இங்கேயும் ஹன்ஸ் ரூல் தான் ஃபாலோ பண்ணியிருக்கோம். இங்கே 0, இங்கே 0. ஓகேயா, அடுத்தது நம்ம வந்து இங்கே D3 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போகலாம். D3க்கு இங்கே T2G3 EG 0, T2G3 EG 0. ஓகேங்க, இப்போ இங்கே இதில் எப்படி ஃபில் பண்ணுவோம், இங்கே 3 half filled போடுவோம். 3 half filled electrons, இங்கே 0, இங்கே அதே மாதிரி அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல் 3 எலக்ட்ரான்ஸ், இங்கே 3 தான். ஓகேங்க, இங்கே 0. அடுத்தது D4 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். D4க்கு நமக்கு இங்கே கம்ப்ளீட்லி ஃபில்டு ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு ஹையர் எனர்ஜி லெவலுக்கு போகும். அப்போ இங்கே 4 எலக்ட்ரான்ஸும் இந்த லோவர் எனர்ஜியில் தான் ஃபில் பண்ணுவோம். EG இங்கே வந்து 0. இது வந்து ஹன்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணுறதுனால இது ஹாஃப் ஃபில்டு இருக்கிறது, ஹாஃப் ஃபில்டு ஆயிடுச்சு, இங்கே ஹையர் எனர்ஜிக்கு போயிடும், EG 1 ஆகும். ஓகேங்க, அப்போ இங்கே எலக்ட்ரான்ஸ் எப்படி இருக்கும், இங்கே இந்த ஃபஸ்ட் ஆர்பிட்டால் பேர் ஆயிரும். ஓகேங்க, இது ரெண்டும் சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இங்கே 0, இங்கே எப்படி இது அக்கார்டிங் டு ஹன்ஸ் ரூல் வந்து ஹாஃப் ஃபில் ஆகிருக்கும். ஓகேங்க, இங்கே என்ன ஆயிருக்கும், இங்கேயும் ஹாஃப் ஃபில் ஆகிருக்கும், இங்கே ஒரு ஹாஃப் ஃபில், ஹையர் எனர்ஜி லெவலுக்கு ஒரு எலக்ட்ரான் போயிருக்கும். ஓகேங்க, அடுத்து D5 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்குது. T2G5, ஏன்னா இங்கே வந்து இன்னும் 2 இது பேர் ஆகணும்ல, அதனால இங்கே EG வந்து இது கம்ப்ளீட்டாக பேர் ஆனால் தான் மேலே போகும். இங்கே T2G3, இங்கே இன்னும் ஒரு எலக்ட்ரான் ஹாஃப் ஃபில் பண்ணலாம், ஏன்னா 2 ஆர்பிட்டால்ஸ் இருக்குது இங்கே. ஓகே, அப்போ இங்கே 2 வருது. இங்கே எப்படி எலக்ட்ரான்ஸ் இங்கே வந்து ரெண்டு ஆர்பிட்டால் வந்து பேர் ஆகிருக்கும், ஒன்று சிங்கிள் எலக்ட்ரான் இருக்கும், இங்கே 0, இங்கே 5 ஆர்பிட்டால்ஸும் சிங்கிள் ஹாஃப் ஃபில்ட் ஆகிருக்கும். இங்கே அதே மாதிரி தான் இங்கே அதே நார்மல் ஃப்ரீ அயானில் எப்படி இருக்கோ அப்படி தான் வீக் ஃபீல்ட் லிகாண்ட்லையும் இருக்கும். ஓகேயா, அப்படியே டிட்டோவாக இருக்கும். அடுத்தது D6 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம். இங்கே T2G6 EG 0, இங்கே T2G4, இங்கே ஹாஃப் ஃபில் ஆயிடுச்சுல்ல, அப்போ இங்கே 4, அடுத்த எலக்ட்ரான் வந்து இங்கே பேரிங்க்கு வந்துடும். அப்போ இங்கே வந்து EG 2 தான் இருக்கும். ஓகேயா, அப்போ இங்கே எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாருங்கள், 1, இது 3 ஆர்பிட்டால்ஸும் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆயிரும், இங்கே 0. ஓகேயா, இங்கே இப்போ தான் வந்து பேரிங் ஸ்டார்ட் ஆகுது, 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது, இதில் இப்போ பேரிங் ஆகிருக்கும். ஓகே, இதுலேயும் 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேங்க, அவ்வளோதான், வெரி சிம்பிள். இப்போ D7 ஆர்பிட்டால்ஸ் பார்க்கலாம் கான்ஃபிகரேஷன். T2G இங்கே வந்து 6 கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆயிடுச்சு, இங்கே 1 இப்போ தான் இங்கே ஃபில் ஆகுது, இங்கே T2G5, இங்கே EG 2. ஓகேங்க, இப்போ இங்கே ஃபில் பண்ணலாம், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் போடலாம். இங்கே வந்து கம்ப்ளீட்லி ஃபில்டு 3 ஆர்பிட்டால்ஸ் இப்போ தான் இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்க, இங்கே வந்து 2 ஆர்பிட்டால்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆகிடுச்சு, 3 ஆர்பிட்டால்ஸ் இந்த ஹாஃப் ஃபில்டாக இருக்குது.
இதுலேயும் 2 ஆர்பிட்டால்ஸ் வந்து கம்ப்ளீட்லி ஃபில்ட், 3 ஆர்பிட்டால்ஸ் வந்து ஹாஃப் ஃபில்டாக இருக்குது. அடுத்தது என்ன? அடுத்தது வந்து D8. D8ல் இங்கே T2G6 EG2 வந்திருக்கும். ஓகேயா, இங்கே T2G6 EG6 EG2 தான். ஓகேயா, கவனமாக போடுங்க. இங்கே 1 வந்து பேரிங் ஆயிருக்கு. இதில் வந்து சிங்கிள் எலக்ட்ரான், இதில் ஒரு சிங்கிள் எலக்ட்ரான். இங்கே 3 ஆர்பிட்டால்ஸ் வந்து பேர் ஆயிடுச்சு, 2 சிங்கிள் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது டிட்டோவா அப்படியே தான் இருக்கும். இது ஃப்ரீ அயான் மாதிரியே. ஓகேயா, நெக்ஸ்ட்டு D8 D9 கான்ஃபிகரேஷன். D9 பார்த்தீங்கன்னா இங்கே வந்து T2G6 EG3. ஓகேயா, இதில் T2G இங்கே 6 EG3. ஓகேயா, இப்போ இதில் எலக்ட்ரானிக் இது ஃபில் பண்ணுங்கள். இது 3 ஆர்பிட்டால்ஸும் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆகிருக்கு. இதில் 1 ஆர்பிட்டால் வந்து பேர் ஆயிடுச்சு, அல்லது 1 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இது ஒரு ஆர்பிட்டால் மட்டும் அன்பேர் எலக்ட்ரான் இருக்கும். ஓகேயா, அவ்வளோதான். இப்போ நெக்ஸ்ட்டு D10க்கு இங்கே நோட் பண்ணிக்கோங்க. எனக்கு இங்கே இடம் கிடையாது, இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மட்டும் போட்டுக்கிறேன். அப்போ இங்கே வந்து D10 வந்துச்சுன்னா ஓகே, இங்கே T2G6 EG4. ஓகேயா, இங்கே D10, இங்கே EG4. ஓகேயா, இங்கே கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆகிருக்கும். எல்லா ஆர்பிட்டால்ஸும் உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஆகிருக்கும். எல்லாமே நார்மல், ஸ்ட்ராங் ஃபீல்டு, வீக் ஃபீல்டு எல்லாத்துலேயுமே D10 கான்ஃபிகரேஷனுக்கு எல்லாம் சேமாக தான் இருக்கும். இங்கே உங்களுக்கு ஸ்பேஸ் சஃபிஷியண்டாக இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, இது இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நீங்கள் இப்படி தான் எழுதணும். ஓகேயா, இப்போ இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சு இங்கே நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் பாருங்கள். நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகேயா, அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் பாருங்கள். இங்கே 1 இருக்குது. சரி, 1. இங்கே எத்தனை அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ்? 2 இருக்குது. இங்கே 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே 1 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஏன்னா இது கால்குலேஷன், இனிமேல் நம்ம பார்க்க போகிற கால்குலேஷனுக்கு வந்து இது வரும். இது 2 இருக்குது. அடுத்தது வந்து இங்கே 3 இருக்குது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அடுத்தது இங்கே வந்து என்ன இருக்குது? அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்குது? இங்கே 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது, இங்கே 4 இருக்குது, இங்கே 4 இருக்குது. வீக் ஃபீல்ட் லிகாண்டில் 4 இருக்குது. இதில் 1 இருக்குது, இதில் 5 இருக்குது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். இதில் பாருங்கள், இதில் வந்து 0 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், இதில் 1 2 3 4 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். இதில் 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. இதில் வந்து 1 2 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகேயா, இதில் 1 2 இருக்குது, இங்கே 1 2 இருக்குது. ஓகேயா, இங்கே எத்தனை இருக்குது? இங்கே 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. இங்கே 0 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ், இங்கே 0 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். இப்போ அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் பார்த்தாச்சு. உங்களுக்கு இப்போ மேக்னெட்டிக் நேச்சர் பார்த்தீங்கன்னா பேராமேக்னெட்டிக்கா டயாமேக்னெட்டிக்கா அப்படி பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்தால் தான் அது வந்து பேராமேக்னெட்டிக்காக இருக்கும். ஓகேயா, இது வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இல்லை அப்படின்னா அது வந்து டயாமேக்னெட்டிக்காக இருக்கும். ஓகேயா, இப்போ வந்து இது வந்து இதில் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ இது எல்லாமே அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் எது இல்லை? இதில் இல்லை. அப்போ D7 கான்ஃபிகரேஷன் இன் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கும் பொழுது அது டயாமேக்னெட்டிக் நேச்சராக இருக்கும். அண்ட் டயாமேக்னெட்டிக் நேச்சர்னால் D7ம் D10ம் வந்து டயாமேக்னெட்டிக்காக இருக்கும் இன் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கும் பொழுது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா வீக் ஃபீல்ட் லிகாண்டில் வந்து D10 கான்ஃபிகரேஷன் மட்டும்தான் டயாமேக்னெட்டிக்காக இருக்கும். மற்றது எல்லாமே பேராமேக்னெட்டிக். ஏன்னா மற்றது எல்லாமே
எல்லாத்துலேயும் உங்களுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. இப்போ இதில் வந்து சில காம்பவுண்ட்ஸ் கொடுத்து எது வந்து மோர் பேராமேக்னெட்டிக் இன் நேச்சர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மோர் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா மோர் பேராமேக்னெட்டிக் இன் நேச்சர். இப்போ இது வந்து D5 கான்ஃபிகரேஷன் இருக்கும்போது மோர் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ அதனால இதுதான் வந்து மோர் பேராமேக்னெட்டிக் இன் நேச்சர்னு பார்ப்போம். அப்போ பர்டிகுலராக நம்ம ஒரு காம்பவுண்டை கொடுத்து பார்க்கும் பொழுது நம்ம நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸை கவுண்ட் பண்ணிட்டோம்னா மேக்னெட்டிக் நேச்சரை பற்றி நம்ம சொல்லிடலாம். அடுத்தது வந்து இப்போ டோட்டல் ஸ்பின் பார்க்கலாம். டோட்டல் ஸ்பின் பார்க்குறதுக்கு இப்போ வந்து இதில் ஒரு எலக்ட்ரான் வந்து ஹாஃப் இது வந்து ப்ளஸ் ஹாஃப்னு நம்ம சொல்லுவோம். அடுத்தது இது பேர் ஆனிச்சுன்னா மைனஸ் ஹாஃப். அப்போ ஸ்பின் வந்து டோட்டலாக இப்போ ஒரு பேர் நடக்கும் பொழுது, அதாவது இப்போ ஒரு எலக்ட்ரான் இது இருக்குது, இது ப்ளஸ் ஹாஃபு, இது இப்போ பேரிங் நடந்தோன்னே இது மைனஸ் ஹாஃப். அப்போ ஸ்பின் வந்து 0 ஆயிரும். ஓகேயா, இது கேன்சல் ஆயிரும், ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து கேன்சல் ஆயிரும். அப்போ அது மாதிரி நமக்கு இங்கே டோட்டல் ஸ்பின் பார்த்தோம்னா இங்கே வந்து ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால இதோடைய டோட்டல் ஸ்பின் வந்து ஹாஃப். ஓகேயா, 1/2 போட்டிங்கன்னா அது வந்துடும். அதே மாதிரி இங்கே 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இங்கே 2/2 1 ஆயிரும். இதனுடைய டோட்டல் ஸ்பின் வந்து 1. இதுக்கு 3/2, இதுக்கு 4/2 2 ஆயிரும், இதுக்கு வந்து 5/2. இதனுடைய டோட்டல் ஸ்பின் வந்து 5/2 இல்லைன்னா 2.5 கூட நீங்கள் போடலாம். இதில் வந்து 2, இது வந்து 1.5 போடலாம், இல்லைன்னா 3/2 போடலாம். இது 1/2, இது 0. ஸ்பின் வந்து இதுக்கு வந்து 0 ஆயிடுது. அதே மாதிரி இப்போ வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட்னா பாருங்கள், இது வந்து டோட்டல் நம்பர் அன்பேர்ட் எலக்ட்ரான் 1, அப்போ ஸ்பின் வந்து 1/2, இதில் வந்து 1. இங்கே 3/2 போடலாம், இல்லைன்னா 1.2 போடலாம், 1.5 போடலாம். இங்கே வந்து 1, இங்கே 1/2, இங்கே 0, இங்கே 1/2 1 1/2, தென் இங்கே வந்து 0. ஓகேயா, இப்படி தான் இதோடைய நமக்கு டோட்டல் ஸ்பின் பார்க்க போகிறோம். அடுத்தது வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் பார்ப்போம். மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து நமக்கு ஃபார்முலா என்ன? மேக்னெட்டிக் மூமெண்ட்டுக்கு ஃபார்முலா கால்குலேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து nu is equal to n into n plus 2 போர் மேக்னெட்டான். ஓகேயா, இப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கும் இது என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். ஓகேயா, நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் நம்ம ஆல்ரெடி இங்கே கால்குலேட் பண்ணிட்டோம். அப்போ இதுக்கு பார்க்க போகிறோம். இப்போ இங்கே இதுக்கு என்ன D1க்கு வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் அன்பேர்ட் D1ல் இங்கே வீக் ஃபீல்ட் லிகாண்டுக்கு தான் பார்ப்போம் ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஓகேயா, 1 × 1 + 2. ஓகேயா, அப்போ √3, இங்கே √3 போட்டுக்கலாம். அவ்வளோதான், இது போர் மேக்னெட்டான். இப்போ இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ட்ரிக்கு சொல்லித்தர்றேன். இது ஃப்ராக்ஷன் நம்பரில் எப்படி நம்ம இது கண்டுபிடிக்கிறது, போர் மேக்னெட்டான் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஓகேங்க, அடுத்தது வந்து D2 கான்ஃபிகரேஷனுக்கு நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து 2 இருக்குது. ஓகேங்க, அப்போ √2 × n + n வந்து 2 + 2. ஓகேயா, இப்போ இது வந்து எப்படி இருக்கும்? n வந்து 2ல், அப்போ 2 + 2, அப்போ 4 × 2 8, அப்போ √8 வரும். √8 எலக்ட்ரான் இது வந்து போர் மேக்னெட்டான் வந்து மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து √8. ஓகேயா, அடுத்தது D3க்கு வந்து நமக்கு வந்து நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து D3ல் வந்து அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வந்து 3 இருக்கிறதுனால இங்கே இதில் 3 இருக்கிறதுனால இங்கே 3 + 2. ஓகேயா, இது என்ன வரும்? √15 வரும். ஓகேயா, √15. அடுத்தது இங்கே நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 4 இருக்குது. ஓகேயா, 4 இருக்குது. அப்போ √4 × 4 + 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு √24 வரும். ஓகேயா, அடுத்தது 5 இருக்குது. 5 × 5 + 2 போட்டிங்கன்னா இங்கே வந்து 35 வரும், √35. ஓகேயா, அடுத்தது இங்கே 4 நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 24 தான் வந்திருக்கும். இங்கே இப்போ 4க்கு கால்குலேட் பண்ணியிருக்கோம்ல, அப்போ 24 வந்திருக்கும். ஓகே, 3 இருக்குது அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். அப்போ 3க்கு கால்குலேட் பண்ணது 15 வந்திருக்கும் இது மேக்னெட்டிக் மூமெண்ட். ஓகேங்க, இங்கே 2 இருக்குது. 2க்கு கால்குலேட் பண்ணதில் நமக்கு வந்து 8 வந்திருக்கு. இன்னும் 1க்கு √3. ஓகேங்க, இது 0னா நமக்கு வந்து 0 தான் வரும்.
மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து 0. ஓகேயா, அதே மாதிரி இப்போ வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டுக்கும் பார்த்தோம்னா இங்கே 1 அன்பேர்ட் எலக்ட்ரான் வந்து 1 இருக்குது. ஆல்ரெடி இங்கே 1க்கு நம்ம பார்த்துருக்கோம் √3. ஓகேயா, √3. நெக்ஸ்ட்டு √3. இங்கே 2 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 2 இருக்குது. நம்ம 2க்கு ஆல்ரெடி கேல்குலேட் பண்ணிட்டோம், √8 வருது. அதே மாதிரி இங்கேயும் 3 தான் இருக்குது, இங்கே 3 கேல்குலேட் பண்ணியிருக்கோம், √15 வருது. அதே மாதிரி இங்கே வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் 2 இருக்குது. இங்கே 2க்கு பார்த்துருக்கோம்ல, அப்போ இங்கே வந்து √8, இங்கே 1, அப்போ √3 வரும். ஓகேயா, இது 0 வருது, 0 நம்பர் ஆஃப் அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ். இங்கே 1 இருக்கிறதுனால இது √3, 2 இருக்கிறதுனால √8, இங்கே 1, அப்போ √3. வெரி சிம்பிள். ஓகே, இது 0. அவ்வளோதான். இப்படி தான் நம்ம கேல்குலேட் பண்ணி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் நம்ம கரெக்டாக எழுதிட்டோன்னா இது ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை வச்சுட்டு நம்ம கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி எப்படி கேல்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி எப்படி கேல்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகேயா, இதுக்கு நமக்கு ஃபார்முலா என்ன? நமக்கு வந்து -0.4p + 0.6p டெல்டா நாட் ப்ளஸ் எம்பி. ஓகேயா, இந்த எம்பிங்கிறது வந்து நமக்கு வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்டுக்கு வந்து இது யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட் வந்து நார்மல் அயான் மாதிரியே, மெட்டல் அயான் மாதிரியே இந்த ஹன்ஸ் ரூலை ஃபாலோ பண்ணுறதுனால வீக் ஃபீல்டு இது தேவைப்படாது. ஓகேயா, இது வந்து இது என்ன, பிங்கிறது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் in T2g orbitals. இது வந்து P இது Q. ஓகே, Q வந்து நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் in EG orbitals. இது M என்ன அப்படின்னா, M வந்து எக்ஸ்ட்ரா பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் the from normal free ions. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ அயான்ஸ். இப்போ இதில் பாருங்கள், D4 கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே நார்மல் ஃப்ரீ அயானில் D4 கான்ஃபிகரேஷன் நார்மல் ஃப்ரீ அயானில் வந்து பேரிங் நடக்கவே கிடையாது. ஆனால் இதுவே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருக்கும்பொழுது பேரிங் நடந்திருக்கு. அப்போ இதில் நார்மலாக பேரிங் இல்லை, இதில் 1 பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இங்கே M வேல்யூ வந்து 1ன்னு நம்ம எடுத்துக்கணும். ஓகேங்க, Pங்கிறது பேரிங் எனர்ஜி, இது வந்து பேரிங் எனர்ஜி. ஓகேங்க, இப்போ நம்ம வந்து கேல்குலேட் பண்ணோம்னா உங்களுக்கு புரியும். இப்போ வந்து நம்ம ஈஸியாக இந்த ஃப்ராக்ஷன் 0.4 0.6 அப்படின்னு வச்சு நம்ம கேல்குலேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஈஸியாக எப்படி கேல்குலேட் பண்ணலாம்? டெல்டா நாட் இஸ் ஈக்குவல் டு 10 dq. ஓகேயா, இந்த இது ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கிட்டு நம்ம வந்து இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். ஓகேயா, இதை எப்படி எழுதலாம்? -4p + 6q dq ப்ளஸ் எம்பி இப்படி வச்சுக்கலாம். ஓகேயா, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு கான்ஃபிகரேஷனுக்கும் நம்ம வந்து கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி சொல்லலாம், ஸ்டெபிலைசேஷன் எனர்ஜி சொல்லலாம். ஓகேயா, இப்போ D1 கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கலாம். ஓகேயா, இப்போ D1 கான்ஃபிகரேஷன் எடுத்துக்கலாம். D1க்கு இந்த D1ல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்ன இருக்குது? இப்போ D1 இருக்குது. இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டுக்கு மட்டும் கேல்குலேட் பண்ணுவோம். ஓகேயா, ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டில் உங்களுக்கு இப்படி வச்சுக்கிறேன். ஓகேயா, அப்போ தான் உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் எடுத்துக்கலாம். D1 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்துக்கலாம். D1ல் இங்கே நம்ம ஃபார்முலா வந்து என்னது? ஃபார்முலா வந்து இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேயா, இப்போ P வந்து 1. இது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ப்ரெசன்ட் இன் T2g ஆர்பிட்டாலில் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம இதை சப்ஸ்டிடியூட் பண்ண போகிறோம். டெல்டா நாட் இஸ் ஈக்குவல் டு -4 இன்ட்டு இது வந்து P1 ப்ளஸ் 6 இன்ட்டு இதில் வந்து இஜியில் வந்து இன்ட்டு 0 நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இது 0 dq ப்ளஸ் எம்பி. இதில் இந்த பேரிங் வந்து எக்ஸ்ட்ரா பேரிங் எதுவும் கிடையாது. நார்மல் D1 ஆர்பிட்டால்ஸ் நார்மல் ஃப்ரீ அயானில் இருக்கிறது எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மாதிரியே இருக்கிறதுனால இது வந்து இந்த போர்ஷன் வந்து 0 ஆயிரும். அப்போ நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து -4 dq இருக்கும்.
ஓகேயா. அப்போ இந்த இடத்துல நமக்கு கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி வந்து D1 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டுக்கு. வீக் ஃபீல்ட் லிகாண்டுக்குமே இது தான் வரும். ஏன்னா இது வீக் ஃபீல்ட் லிகாண்ட்லையுமே இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து அப் டு 3 வரைக்கும் சேமாக இருக்கும். உங்களுக்கு அப் டு 3 வரைக்கும் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இது 3லேயுமே சேமாக தான் இருக்குது பாருங்கள். ஃப்ரீ அயான்லையும் வீக் ஃபீல்ட் லிகாண்ட், இது ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட், எல்லாத்துக்குமே வந்து இந்த வேல்யூ வந்து அப் டு 3 வரைக்கும் D3 வரைக்கும் சேமாக இருக்கும். அதே மாதிரி இங்கே D7, D8, D9, D10 வந்து இது 3ம் சேமாக இருக்கும். இங்கே √3 D8லேருந்து உங்களுக்கு சேமாக இருக்கும். இன்பிட்வீன் வந்து இந்த D4 to D7 வரைக்கும் தான் உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஓகேயா. அப்போ இதில் நம்ம இந்த ஃபார்முலாவில் போட்டோன்னா உனக்கு கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி கால்குலேட் பண்ணிடலாம். D1 கான்ஃபிகரேஷனுக்கு -4 வருது. அடுத்தது D2க்கு பார்க்கலாம். D2க்கு பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். -4 × 2 + 6 × 0 × dq. இது இந்த போர்ஷன் 0 வந்துடும், ஏன்னா இங்கே இது பேரிங் கிடையாது. அப்போ இது வந்து -8 dq வரும். ஓகேயா, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து D3க்கு பார்த்தீங்கன்னா இங்கே 3 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ -4 × 3 -4 × 3 -12 வரும். ஓகேயா, -12 dq வரும். இது அடுத்தது வந்து இதே மாதிரி தான் நமக்கு வீக் ஃபீல்ட் லிகாண்டுக்கும் இந்த வேல்யூ தான் வரும். இப்போ ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் வந்து இதில் D4 கான்ஃபிகரேஷனுக்கு வந்து இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பேரிங் நடக்குது. அப்போ இப்போ நம்ம இந்த இதெல்லாம் கேல்குலேஷன் நமக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும். இப்போ D4 கான்ஃபிகரேஷனுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே -4 × 4 ப்ளஸ், ஏன்னா இது எத்தனை 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது T2Gயில், ப்ளஸ் இங்கே இது 0 dq ப்ளஸ் இதில் வந்து ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஒரு எம்மோட வேல்யூ வந்து 1 பேர், அதனால் 1p. ஓகேயா. 4 × 4 16 -16 dq ப்ளஸ் 1 பேர். ஓகேயா, அவ்வளோதான். D4 கான்ஃபிகரேஷன் இன் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டில் இது வரும். இதுவே வீக் ஃபீல்ட் லிகாண்டா என்ன, இது வந்து ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டுக்கு வந்து இந்த வேல்யூ வரும் D4 கான்ஃபிகரேஷனுக்கு. இதுவே வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்துச்சுன்னா நமக்கு இந்த போர்ஷன் கிடையாது. ஓகே, இந்த போர்ஷன் கிடையாது. அந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து இதில் எப்படி இருக்குது, இங்கே T2G, அதாவது -4 × இது வந்து P வந்து 3 இருக்குது. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் T2Gயில் வந்து 3 இருக்குது. ப்ளஸ் 6 × 1. ஓகேயா, 6 × 1 dq. அப்போ இதில் என்ன வரும் உங்களுக்கு, -12 + 6 dq. ஓகேயா, -6 dq வரும். ஆன்சர் வந்து கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது -16 dq + 1p, இதில் வந்து -6 dq வருது. ஓகேயா. இப்போ D5 கான்ஃபிகரேஷன் வந்து இன் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டில் பார்ப்போம். ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டில் பார்த்தோன்னா இதில் வந்து -4 × ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டில் -4 D5 கான்ஃபிகரேஷனில் இங்கே எத்தனை இருக்குது, 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ 5 மைனஸ் ப்ளஸ் இது வந்து ஃபுல் 0 ஆயிரும்ல இந்த போர்ஷனில். இங்கே நோ எலக்ட்ரான்ஸ் இது, அதனால் இது 0. இங்கே dq ப்ளஸ் நார்மலாக இருக்கிறதுல D5ல் வந்து இது பேரிங் நடக்கலை. இதில் 2 பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அப்போ m வேல்யூ வந்து 2 × p. ஓகே, இதோட வேல்யூ -20 dq ப்ளஸ் 2p. உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்படி இருக்கும் இதோட வேல்யூ வந்து, அதாவது கிறிஸ்டல் ஃபீல்டு ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி. இதுவே வந்து வீக் ஃபீல்டாக இருந்துச்சுன்னா, வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நார்மல் ஃப்ரீ அயானில் எப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்கும். ஓகே, நார்மலாக எப்படி இருக்குது இதில் பாருங்கள், இங்கே இருக்குது. ஓகேயா, D5 தானே, D5 வந்து இந்த இருக்குது 5 எலக்ட்ரான்ஸ். அப்போ இதில் வந்து -4 × 3 ப்ளஸ் 6 × 2 dq இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லை, ஏன்னா இதில் நார்மலாக ஃப்ரீ அயானில் இருக்கிறது மாதிரியே இருக்கிறதுனால. ஓகே, -12 + 12 + 12 ஓகேயா dq
dq அப்போ 0 வந்துடுது ஓகேயா இதுக்கு 0 வருது ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா D5 கான்ஃபிகரேஷன் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டில் இந்த வேல்யூ வருது ஆனால் வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்டில் 0 வருது ஓகேயா நெக்ஸ்ட்டு அதே மாதிரி D6க்கு பார்க்கலாம் D6ல் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டில் எப்படி இருக்குது ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட் D6 ஓகேயா இந்த இருக்குது ஓகேயா இதில் நம்ம ஃபார்முலா படி போடுங்க அதாவது வந்து 4p ப்ளஸ் 6 மைனஸ் 6q ஃபார்முலா இன்னொரு தடவை எழுதிக்கிறேன் dq ப்ளஸ் mp ஓகேயா இதில் நம்ம 4 போடலாம் delta naught is equal to minus 4 into எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குது 6ல் D6 கான்ஃபிகரேஷனுக்கு எழுதுகிறோம் இங்கே வந்து 6 இருக்குது 6 ப்ளஸ் 0 இந்த போர்ஷன் இங்கே வந்து 0 எலக்ட்ரான்ஸ் அதனால் ஓகேயா DQ ப்ளஸ் M வந்து எத்தனை இங்கே வந்து நார்மல் ஃப்ரீ அயானில் பார்த்தீங்கன்னா ஒன் பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது அப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா இருக்க பேட் எலக்ட்ரான்ஸ் 2 அதனால் M வேல்யூ வந்து 2 ஓகேயா இப்போ உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருச்சு M வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஓகேயா மைனஸ் இது வந்து இதோட வேல்யூ என்னது வரும் 24 dq ப்ளஸ் 2p இவ்வளோதான் இப்போ இதுவே வந்து வீக் ஃபீல்ட் லிகாண்டாக இருந்துச்சுன்னா எப்படி எழுதலாம் delta naught is equal to இதில் 4p minus 4 into pயில் எத்தனை இதில் வந்து D6ல் இங்கே 4 எலக்ட்ரான்ஸ் இருக்குது இங்கே 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஓகேயா 4 into 4 ப்ளஸ் 6 into 2 ஓகேயா DQ இந்த போர்ஷன் நமக்கு தேவையில்லை ஏன்னா இது நார்மலாக நடக்கிறதுனால இது தேவையில்லை அப்போ மைனஸ் 16 ப்ளஸ் 12 DQ அப்போ மைனஸ் 4 DQ இதோட வேல்யூ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஓகேயா அதே மாதிரி D7 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்துச்சுன்னா delta naught is equal to minus 4 into number of electrons in T2G என்ன அதாவது D7ல் அப்போ 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது 6 ப்ளஸ் 6 இன்ட்டு இங்கே EGயில் இருக்குது ஒரு எலக்ட்ரான் இருக்குது அப்போ 6 into 1 இங்கே DQ ப்ளஸ் நம்பர் ஆஃப் பேட் எலக்ட்ரான்ஸ் நார்மலாக வந்து 2 பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது இங்கே 1 பேட் எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது அப்போ M வேல்யூ வந்து 1p ஓகேங்க அடுத்து அப்போ இதோட வேல்யூனா மைனஸ் 24 ப்ளஸ் 6 DQ ப்ளஸ் 1p ஓகேயா இதோட வேல்யூ மைனஸ் 18 DQ ப்ளஸ் 1p ஓகேயா இப்போ இதுவே வந்து வீக் ஃபீல்டு லிகாண்டாக இருந்துச்சுன்னா இந்த D7 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கு delta naught என்ன அப்படின்னா இப்போ இதில் வந்து மைனஸ் 4 into T2G இதில் இதில் ஓகே அப்போ இதில் 5 எலக்ட்ரான்ஸ் இருக்குது into 5 இதில் 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது ப்ளஸ் 6 into 2 DQ ஓகேயா அப்போ மைனஸ் 20 ப்ளஸ் 12 DQ ஓகேயா அப்போ என்ன வரும் மைனஸ் 8 DQ இப்போ இதோட வேல்யூ இது ஓகேயா அப்படி டோட்டலி டிஃப்ரெண்ட் இப்போ D8 கான்ஃபிகரேஷன் பார்க்கலாம் கிறிஸ்டல் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டுக்கு delta naught என்னன்னு பார்க்கலாமா இப்போ மைனஸ் 4 into D8ல் இங்கே 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது 6 ப்ளஸ் 6 into 2 எலக்ட்ரான்ஸ் இருக்குது ஓகேயா 2 எலக்ட்ரான்ஸ் into DQ ப்ளஸ் இங்கே வந்து நார்மலாக வந்து 3 பேட் எலக்ட்ரான்ஸ் இருக்குது இங்கேயும் 3 பேட் எலக்ட்ரான்ஸ் தான் இருக்குது அப்போ எம்மோட வேல்யூ வந்து இங்கே 0 ஆயிடுது ஓகேயா அப்போ மைனஸ் 24 ப்ளஸ் 12 DQ ஓகேயா அப்போ மைனஸ் 12 DQ வரும் ஓகேயா உங்களுக்கு நமக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் D8 D9 D10 இது எல்லாமே ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்டாக இருந்தாலும் வீக் ஃபீல்ட் லிகாண்ட் இருந்தாலும் இந்த கால்குலேஷனில் வர delta naught வேல்யூ வந்து சேமாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் பாருங்கள் இதில் வந்து delta naught வந்து இன் வீக் ஃபீல்ட் லிகாண்டுக்கு போட்டிங்கன்னா வீக் ஃபீல்டு லிகாண்டில்
கால்குலேட் பண்ணோம்னா -4 இன்ட்டு இங்கே எத்தனை இருக்குது, இங்கே 6 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. 6 + 6 இன்ட்டு 2. ஓகேயா, அப்போ -24 + 12. அப்போ மைனஸ் டிக்யூது, இங்கே -12 DQ. அப்போ இதுவும் சேமாக வந்துருச்சு. இதே மாதிரி தான் நீங்கள் D9க்கும் D10க்கும் போட்டாலும் அதுதான் வரும். D10ல் வந்து வேல்யூ வந்து 0 ஆயிரும். ஓகேயா, வேல்யூ 0 DQ கிடைக்கும். அவ்வளோதான். நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கொடுக்குறேன், நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் இதுக்குள்ள சொல்யூஷன்ஸ் நான் கொடுக்குறேன். ஓகேயா, நோட் பண்ணுங்கள். இந்த கொஸ்டினை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.